ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக இன்ஃபோசோரியா கல்ச்சரை பண்ணுறதுன்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கில், நம்ம பிளான்டர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நான் பாட்டம்லேருந்து எடுத்தது, பட் தண்ணி நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள், பட் எல்லோவாக இருக்குது. ஏன் எல்லோவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேங்க்குள்ளே ட்ரிஃப்ட் வச்சுருக்கோம்ல, ஸோ அது வந்து டேன் ஆகும், ஸோ அதனால தான் தண்ணி எல்லோவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டர் தான் மெயினாக எடுக்கணும், நம்ம அக்வேரியம் டேங்க்கில் இருக்க வாட்டர் தான் எடுக்கணும். ஸோ வேறு ஏதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் எடுக்காதீங்க, உங்களோட அக்வேரியம் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஒரு விஷயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பார்த்திங்கன்னா ஈஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கல்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஈஸ்ட் தான் அதுக்கான பெஸ்ட்டு வே. ஸோ கொஞ்சோண்டு ஈஸ்ட் எடுத்து போட்டால் போதும். ஸோ இந்த கண்டெய்னரில் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்வேரியம் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வாட்டருக்குள்ளே தான் லைட்டாக ஈஸ்ட்டை போடுறேன். ஸோ ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா தண்ணிக்கு மேலே வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது பார்க்க, தண்ணி ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போடுங்க, ஸோ ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஸோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிற கண்டெய்னராக சூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் கொஞ்சம் அதிகமான இருக்க கண்டெய்னரை சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கல்ச்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கல்ச்சர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஈஸ்ட் அதிகமாக போட்டிங்கன்னா கூட எப்படியாவது அதை தாக்கு பிடிச்சிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான ஈஸ்ட்டை கலக்கிக்கிட்டு நான் அதை ஃபுல்லாக அதே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஜாரில் நான் ஊற்ற போகிறேன். ஸோ என்னோட சின்ன ஜாரில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கொஞ்சம் பெரிய டப்பாவில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸ்ட் எடுத்து கொஞ்சம் அப்படியே போட போகிறேன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் நான் வந்து போட்டேன். ஸோ இதே மாதிரி பக்கத்தில் இருக்க கிளாஸ் ஜாருக்கும் நான் வந்து போட்டுருவேன். ஸோ நான் வந்து பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் 2 எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து பிளாஸ்டிக்கில் ஆகுமா, சில பேர் வந்து கிளாஸ் ஜாரில் ஆகுமான்றது கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ வந்து இன்ஃபோசோரியா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பிளாஸ்டிக்லேயும் அந்த கிளாஸ் ஜார்லேயும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் டப்பில் கூட நீங்கள் இன்ஃபோசோரியா கல்ச்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான இதுதான் இருக்கணும்லாம் இல்லை. ஸோ எதுக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டான டப்பாவில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைட் அடித்து பார்க்கும்போது சைடு வியூ நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பண்ணுறீங்க, அது ஒரு க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் டப்பானா கூட நீங்கள் லைட் அடித்து பார்த்துட்டு நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக ஓடுறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த டப்பாவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துலேயும் போட்டு வச்சிட்டோம். அண்ட் இதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கவர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கவர் பண்ணிவிட்டு நான் வந்து ரொம்ப இந்த வெளிச்சம் அடிக்காத இடமா, சன்லைட் படாத இடமா, அண்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வார்மாகவும் இருக்காது, ரொம்ப கூலாகவும் இருக்காத மாதிரி ஒரு இடம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை வைக்க போகிறேன். ஸோ அந்த இடத்த இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணி கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து March 29 ரெடி பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து 3 days கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3 days ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம இன்ஃபோசோரியாவை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது கல்ச்சர் ஆயிருக்குமா ஆயிருக்காதான்றது நானே பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்றதை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா சக்ஸஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் இது வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ஃபெயிலியர் ஆனது கிடையாது, சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இலையெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 10 days ஆகிருக்கு, 10 daysக்கு மேலேயும் ஆகிருக்கு இன்ஃபோசோரியா கல்ச்சர் ஆகுதுக்கு. ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சீக்கிரமாக ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 3 to 4 days தான், அதுக்கு மேலெலாம் ஆகாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து தண்ணி கிளியராக தெரியும் உங்களுக்கு, பட் நம்ம வந்து லைட் அடித்து காட்டும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபோசோரியாவை பார்க்கலாம். ஸோ வந்திருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், வந்துருச்சு பாருங்கள். ஸோ உங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பொடியாக நிறைய பேர் குட்டி குட்டியாக ஓடுறது உங்களுக்கு தெரியுதா. ஸோ வந்து இன்ஃபோசோரியா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விட்டது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக கல்ச்சர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கோஸோ இல்லாட்டி இந்த பதாம் லீஃபோ இல்லாட்டி இந்த வாழை இலையை வச்சு நீங்கள் கல்ச்சர் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆக டைம் எடுக்கும்.
ஸோ அதனால் வந்து சில பேருக்கு அது வந்து சீக்கிரமாகிடும், சில பேருக்கு அது வந்து லேட் ஆகும். ஸோ ஈஸ்ட்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ வந்து ரிசல்ட் சீக்கிரமாக இருக்குன்றனால தான் நான் வந்து ஈஸ்ட்டை வச்சு பண்ண சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அமௌண்ட் அந்த இன்ஃபோசோரியாவோட அமௌண்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இதை கல்ச்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த ஈஸ்ட்டை கொஞ்சோண்டு கொடுத்து அதை நாங்கள் வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் அந்த கல்ச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி ஒரு அக்வேரியம் வாட்டரை ரொப்பிட்டு அதில் இந்த கொஞ்சோண்டு ஆல்ரெடி பண்ண கல்ச்சரை எடுத்து அதில் போட்டு நீங்கள் திருப்பி புதுசாக கொஞ்சம் நிறைய கல்ச்சர் பண்ணலாம். ஸோ வந்து ஸ்டார்டர் கல்ச்சராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னரை தான் பார்த்தோம். இப்போ அதில் வந்து எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வண்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, வண்டியாக இன்ஃபோசோரியாவை. ஸோ இது ஏன் நம்ம பண்ணோன்றதுக்கு நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரேம் சிக்கல்கிட்ட ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்ஃபோசோரியா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லைட் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியாக இருக்குது. ஸோ இருங்க, இதில் வந்து சரியாக பார்க்க முடியல, கேமரா சரியாக ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று நீண்டுது டாஃபுனியா மாதிரி, அது என்னன்னு தான் தெரியல. ஸோ லைட்டை அடிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக ஃபோன் ஜூம் ஆக மாட்டேங்குதுங்க. இருங்க, இந்த இடத்த பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ வந்து இதை இன்னும் அப்படியே விட நம்ம ஈஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் போட இதுங்க வந்து சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா மல்டிபிள் ஆவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே ஜஸ்ட்டு லைட்டு ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல சிரிஞ்சு வச்சு உறிஞ்சிட்டு அப்படியே நம்ம வந்து குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம். ஸோ பிறந்த குட்டிங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபீடு தான் ரொம்ப மெயின். ஸோ அது தான் மெயினாக கொடுத்தாக்கணும். அது கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஃபீடு கூட எப்படியாவது பிரெயின் ஸ்ட்ரிம்ப்பு இல்லாட்டி டாஃபினியா இதெல்லாம் கொடுத்து காப்பாற்றிடலாம். பட் இன்ஃபோசோரியா ஃபஸ்ட்டு ஃபீடு கொடுக்கறது தான் மெயின். ஸோ இது கொடுத்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசோரியா எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்ற வீடியோவை நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறோன்ற வீடியோ போட்டிருக்கோம். பட்டு திருப்பியும் நம்ம வந்து எப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக கல்ச்சர் பண்ணுறதுன்ற வீடியோ இப்போ நம்ம போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா பதாம் லீஃப் வச்சு பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபோசோரியா வந்து உங்களுக்கு கல்ச்சர் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு வந்து டைம் இல்லை கல்ச்சர் பண்ண, குட்டி பிறந்துருச்சு அதுக்கு ஃபீட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னன்னா பார்சல்லாம் அமுச்சு தர மாட்டேன். நீங்கள் வந்து வீட்டாண்ட அரும்பக்கம் இல்லை அம்ச்சிக்கரை, ஸோ அண்ணா நகர் அங்கே யாராவது இருக்கீங்கன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கோல்டன் புக் ஹவுஸ்க்கு வந்துடுங்க. ஸோ அது வந்து அண்ணாச்சி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 50 ரூபா தான். ஆக்சுவலி என்கிட்டருந்து வாங்கவே தேவை. எப்படி கல்ச்சர் பண்ணோன்ற வீடியோவே நான் போட்டேன். ஸோ நீங்கள் வந்து கல்ச்சர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா மட்டும் வாங்க. ஸோ உங்களுக்கு இல்லாட்டி ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்படுதுன்னா கூட வாங்க. ஸோ இதில் கிடைக்கிற மணியை வச்சு தான் வந்து நான் ரேம் சிக்கலுக்கு தனியாக ஒரு டேங்க் வாங்கி அவனுக்கு ப்ரீடிங் செட்டப் பண்ணோம். ஸோ அவனை வந்து அதுக்கு இன்னும் பண்ணல. ஸோ அது பண்ணி ஆகணும். அண்ட் கைஸ், நம்மளோட இன்ஸ்டா ஐடி கூட இருக்குது. ஸோ நம்ம சேனலோட அபவுட்டில் போய்க்கோங்க, அங்கே இன்ஸ்டா ஐடி இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு இன்ஃபோசோரியா கல்ச்சர் நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், see you in next video. Bye.